வள்ளுவர் பெரியர்னு யாரை சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? இந்த குறளில் வள்ளுவர் ஒருவருடைய வயதை வச்சோ, பணத்தை வச்சோ, அவங்க ஸ்டேட்டஸ், ஃபேமிலி ஸ்டேட்டஸை வச்சோ, இல்லை வேற ஏதாவது காரணத்தை வச்சோ ஒருத்தர் பெரியர்னு முடிவு பண்ணுறதில்ல. ஒரு மனிதன் பெரியவனா சிறியவனா அப்படின்றத அவரோட செயலை வச்சு தான் முடிவு பண்ணுறாரு. அது என்ன குறள்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் குறள் எண் குறள் செக்மெண்ட்டில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற குறள், செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த குறள் 3வது அதிகாரமான நீத்தார் பெருமை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 26. குறள் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பொருள்: மற்றவர்களால் செய்ய முடியாத, மற்றவர்களுக்கு செய்ய அரிதான செயல்களை செய்து முடிப்பவர்களே பெரியோர், அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் சிறியோர். செயற்கரிய செயல்னா என்ன? அது ஒரு பொது நலன் கருதியோ, தன்னோட சுயநலம், சுய வெறுப்பு தாண்டி சமூகத்திற்காகவோ அல்லது மற்ற ஒருத்தரோட நலனுக்காகவோ எதையாவது தியாகம் செய்கிறது, இல்லைன்னா மற்றவர்கள் முன்னேற்றத்திற்காக கஷ்டப்பட்டு உழைக்காது, இல்லை இந்த உலகமே சாத்தியமில்லை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு விடாமுயற்சியுடன் போராடி செய்து காட்டுவது. அவ்வளவு பெரிய விஷயம்லாம் செய்யலைனா கூட இந்த காலத்தில் கோபப்படாமல், பேராசை பொறாமைலாம் இல்லாமல், யாரையும் பழி வாங்காமல் நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. எல்லாரும் செய்யும் சாதாரண வேலைகளை மட்டுமே நாம் செய்கிறத வச்சு ஒரு ஆள் பெரிய ஆளாக ஆயிட முடியாது. மற்றவர்கள் செய்கிறதுக்கு பயந்தோ இல்லை சோம்பேறித்தனத்தாலோ தயங்கி செய்ய முடியாதுன்னு விடுற ஒரு வேலையை நாம் செஞ்சு முடித்தா நாம் தனித்து தெரிவோம். ஒரு கஷ்டம் வரும்போது சாதாரண மனிதர்கள் அழுது புலம்பிட்டு அப்படியே அந்த இடத்துலையே நிற்பாங்க. ஆனால் சாதனையாளர்கள், பெரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாதனையாளர்கள் எந்த இக்கட்டான சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமயோஜிதமாக கையாண்டு அதிலிருந்து மீண்டு வருவார்கள். சவாலான காரியங்களை செய்து கடினமான சூழ்நிலையிலும் மனம் தளராமல் சாதனை படைப்பவர்களே உயர்ந்து நிற்கிறார்கள். தடைகளை கண்டு பின்வாங்காமல் விடாமுயற்சியுடன் செயலை முடிப்பதே பெரியர்களின் பண்பாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி திருக்குறள், தமிழில் நீதிநெறி நூல்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரீம், பிலீவ், அச்சீவ். தேங்க்யூ.